Hi viewers, welcome to TAMIL360 TV. ரத்தத்துல மெலனின் உற்பத்தி அதிகமாகறதுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரிங்க் வீட்லயே செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை 1 கப், தேங்காய் 1 கப், கருப்பட்டி தேவையான அளவு. கருவேப்பிலை நம்ம ரத்தத்துல மெலனின் உற்பத்தி அதிகமாக்கி நரமுடி வளராம தடுத்து அதோட தலைமுடிக்கு கருமையான இயற்கையான கலரை கொடுக்கும். ஆனா நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா கருவேப்பிலையை சாப்பாட்டுலேருந்து தூக்கி எறிஞ்சிடும். இனி அப்படி செய்யாதீங்க. ஏன்னா தலைமுடிக்கு மட்டும் இல்லை, கருவேப்பிலையில் இருக்கிற விட்டமின் ஏ நம்ம கண்களில் கார்னியா டேமேஜ் ஆகாமல் கண் பார்வை குறைபாடு வராமையும் பாதுகாக்கும். இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின், புரோட்டீன் இந்த மாதிரி சத்துக்கள் நம்ம தலைமுடியோட வளர்ச்சியை வேர்ல இருந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் தலைமுடி ட்ரை ஆகாமல் தேவையான ஈரப்பதத்தோடு மெயின்டைன் பண்ணும். எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக யூஸ் பண்ணுங்கள். கருவேப்பிலைக்கு பதிலாக கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஃப்ரெஷ் கருவேப்பிலையில் தான் சத்துக்கள் ரொம்ப அதிகம். அடுத்து தேங்காயில் இருக்கிற சத்துக்களை சொன்னால் இந்த ஒரு வீடியோ பத்தாது. இருந்தாலும் இம்பார்ட்டண்டான சத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன். தேங்காயில் விட்டமின் சி, இ, B1, B3, B5, B6, இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம், மெக்னீசியம், செலீனியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ் இந்த மாதிரி நார்ச்சத்தும் புரோட்டீனும் தலைமுடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த தேங்காயில் இருக்கிறதுனால தலைமுடியோட வேரை அதாவது மயிர்கால்களை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். அதே மாதிரி நரைமுடிக்கும் அற்புதமான இயற்கையான மருந்து இந்த தேங்காய் தான். அடுத்தது கருப்பட்டி. இதில் இருக்கிற சுண்ணாம்பு சத்து ரத்தத்தை சுத்தமாக்கும். அதோட இதில் இருக்கிற கால்சியம் தலைமுடியும் நல்லா வலுவாக்கும். அதோட ஸ்கின்னையும் நல்லா பிரைட் ஆகிரும். இந்த ட்ரிங்க்குக்கு இயற்கையான இனிப்பும் கிடைச்சிரும். ஓகே, இப்போ மிக்சி ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகளையும் துருவின தேங்காயும் போட்டு கூடவே கருப்பட்டியையும் போட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணி மைய அரைச்சிக்கலாம். கருப்பட்டியை இந்த மாதிரி காய் சீவுறதுல நம்மளுக்கு தேவையான அளவு சீவிக்கலாம். அப்படியே கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீவி போட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் சீக்கிரமாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பூவாட்டம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு சீவியாச்சு, போதும். மிச்சத்தை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து 1 கப் தேங்காய். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இதோட நீங்கள் அளவு ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம துருவி வச்சிருக்க கருப்பட்டி. இதில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் 2 டைம் அரைச்சி பால் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நான் ஒரே டைம் அரைச்சி தான் பால் எடுப்பேன். அதுக்காக நான் 200 ml தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்ல மைய அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பெரிய வடியில் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு வடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேணும்னா இந்த மாதிரி அடியில் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோம்னா ஈஸியாக வந்துடுவாங்க பாருங்கள். இதே நம்ம சின்ன வடியில் வடிகட்டினோம்னா இவ்வளோ ஈஸியாக நம்மளால் வடிக்க முடியாது. நம்ம ஆக்சுவலாக வடித்ததுக்கப்புறம் இந்த சக்கை பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு குப்பையில் தூக்கி போட வேண்டாம். வீட்டில் செடி வளர்த்தீங்க அப்படின்னா அந்த செடிக்கு போடுங்க. செடிக்கு நல்ல உரமாக இருக்கும். அவ்வளோதான், ட்ரிங்க் ரெடி. வாங்க குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்த்துக்கு ஆகும். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ரேஷியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 பேர்த்துக்கு ஆகும். இவ்வளோ தான் அளவு குடிக்கணும்னு இல்லை. 1 டம்ளர் 1.5 டம்ளர் வரைக்கும் நீங்கள் குடிக்கலாம். அதுக்கு மேலே உங்களால் குடிக்க முடிஞ்சும் நீங்கள் குடிக்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கை கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். எல்லா நாளும் குடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது இந்த ட்ரிங்கை எடுத்துக்கணும். இந்த மெலனின் ட்ரிங்கை குடிச்சிட்டு அடுத்து ½ an ஹவருக்கு வேறு எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணியை தவிர. இந்த மெலனின் ட்ரிங்க் நம்ம உடம்புல நிறைய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த மெலனின் ட்ரிங்கை கண்டினியூஸாக குடிச்சிட்டு உங்களோட தலைமுடியிலையும் ஸ்கின்லையும் ஏற்பட்ட மாற்றத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.